டெக்ரீல் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி 500 ரூபாய்க்கு மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்தியாவே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண வச்சாங்க. அதே ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இந்தியாவில் முதல்ல இன்கமிங் கால்ஸை ஃப்ரீயாக்கினாங்க. இப்போ அதுலேருந்து வந்த ஒரு ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி தான் 4G இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கால்ஸ் பேச உங்களை கூப்பிட்றாங்க. வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம். சரி மிஸ்டேக் தானே அதுக்கு என்ன இப்போ அது ஜியோ சிம்லேருந்து மிஸ்டேக் ஆகுது. இதுக்கு மேலே நாங்கள் அப்புறம் சரிதான் நடக்கலாம். ஆமாங்க, இந்த வாரம் நம்ம ஜியோ ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். ஜியோ ஸ்பெஷல் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் குறிப்பாக ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ மூலமாக நாங்கள் வந்து ஒரு ஆட் பண்ணல. இந்த வீடியோ மூலமாக எங்களுக்கு காசு எதுவும் வரப்போகிறது இல்லை. ஜஸ்ட் எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அபவுட் ஜியோ தான் நாங்கள் இதை வந்து சொல்ல போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ ஜியோ பற்றி பார்க்கலாம். ஜியோ ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு நெட்வொர்க், 4G நெட்வொர்க், VoLTE மூலமாக ஒர்க் ஆக போகிற நெட்வொர்க் செப்டம்பர் 5ஆம் தேதியிலேருந்து, அதாவது இன்னையிலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிருக்குங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருந்த ஜியோ ஃபீவர் வந்து இந்தியாவில் வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக இருந்தாலும் செப்டம்பர் 1ஆம் தேதி அம்பானி பேசுனதுலேருந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நீங்களே நிறைய மைம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மைம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாதாரண ஒரு நெட்வொர்க் கம்பெனி அவங்க சிம்மை லான்ச் பண்ணுறதை பற்றி நாங்கள் ஏன் ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியா ஃபுல்லாகவே என் ட்விட்டர் இந்தியாவிலேருந்து எல்லாமே டாப்பில் இருக்குது, டாப் 10ல் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ வந்து லான்ச்சிங் ஆஃபராக டிசம்பர் 31, 2016 வரைக்குமே உங்களுக்கு வந்து 4G டேட்டா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக ரோமிங் சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல், குறிப்பாக அவுட் கோயிங் சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கால் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர், அதாவது 80 to 90% ஆஃப் பீப்புள் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஜியோ சிம் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. உங்ககிட்ட ஜியோ சிம் இருக்கா? நான் ஜியோ சிம் வாங்கலாமா? ஜியோ சிம்மை லைஃப் ஃபோனோடய நான் வாங்கிட்டேங்க. சரி, நம்ம ஜியோ சிம் எப்படி அப்ளை பண்ணலான்றத இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஓல்டிங்க. ஓல்டியா அப்படின்னா? ஓல்டினா ஒன்றுமே இல்லைங்க, வாய்ஸ் ஓவர் LTE, அதாவது லாங் டேர்ம் எவல்யூஷன். நாம 4G யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி. அந்த ஒரு LTEல புதுசாக வந்திருக்க, அதாவது ஒரு ஆடட் ஃபீச்சராக இருக்கிறதாங்க வாய்ஸ் ஓவர் LTE. நீங்கள் இதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கில் கால் பேசியிருந்தீங்க, அதாவது VoLTE இல்லாமல் நெட்வொர்க்கில், ஃபார் எக்ஸாம்பிள் 2Gயோ இல்லை 3Gயோ இருக்க நெட்வொர்க்கில் கால் பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸுக்குன்னு தனியாகவே ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அனுப்புவாங்க. அப்படி போகிறப்ப என்ன ஆகுனா, உங்கள் கால்ஸ் வந்து ஒரு AMR ஃபார்மேட்டில், கொஞ்சம் லோ குவாலிட்டியான ஃபார்மேட்டில் தாங்க உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து அங்கே ரிசீவர் எண்ட்ல கால் வந்து உங்களுக்கு கேட்கும். பட் VoLTEல என்ன நடக்குதுன்னா, உங்களோட கால்ஸ் எல்லாத்தையுமே எந்த ஒரு கம்ப்ரெஷன், எந்த ஒரு டிரான்ஸ்மிஷனும் பண்ணாமல் அவங்க டைரெக்டாகவே ஒரு ஹை குவாலிட்டியான MP3 ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ VoLTE டு VoLTE நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரான வாய்ஸில் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க ஜியோவோட பில்லர். இந்த பில்லரையே ஜியோ நம்மளுக்கு ஃப்ரீயாக தந்திருக்காங்க. இந்த ஜியோ இன்ட்ரடியூஸ், அதாவது லான்ச் ஃபங்க்ஷனில் அம்பானி அவர்கள் ஓல்டி ஏன் பெஸ்ட்டாக ஜியோவில் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு நம்மளுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இன்னொருத்தர் கூட பேசுகிறப்ப உங்கள் மதர் டங்க்லேயே பேசுனீங்கன்னா ஈஸியாக பேசிடலாம். பட் வேறு லாங்குவேஜில் இருக்கவங்க கூட பேசுகிறப்ப நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆப் யூஸ் பண்ணி பேசணும். ஸோ என்ன ஆகுனா, அவங்க பேசுகிறது அந்த ஆப்பில் டிரான்ஸ்லேட் ஆகி நம்மளுக்கு கேட்குறப்ப உங்கள் 2 பேருக்கான கண்டென்ட் வந்து சேர்ந்துடும். பட் அந்த டிரான்ஸ்லேஷன் டைம் இருக்குதுங்க இல்லையா, அது உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும் மதர் டங்கில் பேசுகிறப்ப. ஸோ ஓல்டி வந்து உங்களுக்கான இன்டர்நெட்டுக்கான சேனல், அதாவது டேட்டாக்கான சேனலில் தாங்க ஓல்டி ஒர்க் ஆக போகுது. அதனால என்ன ஒரு ஆடட் ஃபீச்சர் இன்னும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்பயே நீங்கள் வந்து டேட்டா ப்ரௌஸ் பண்ணலாம். ப்ரீவியஸாக இருந்த இதில் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணாது. பட் ஓல்டி எனேபிள் ஃபோன்ஸில் இந்த ஃபீச்சர் நீங்கள் கண்டிப்பாகவே பண்ணலாங்க. ஜியோ வந்து 4G ஃபோன்ஸுக்கு சிம் கார்டு தராங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே, அதாவது 4G எனேபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஓல்டி சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கிடையாதுங்க.
ஜியோவோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ், ட்ரேட் பார்ட்னர்ஸ், லைஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாமே ஓல்டி எனேபிள்டாக தான் இருக்குது. பட் நீங்கள் கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆண்ட்ராய்ட் டிவைஸில் ஓல்டி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைல் எடுங்க. அதில் டயல் பேட் போயிட்டு *#4636 ## இந்த நம்பரை டயல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வருங்க. இந்த லிஸ்ட், அதாவது இந்த நம்பர் வந்து சில ஆண்ட்ராய்டு டிவைசஸ், பர்டிகுலராக சொல்லணும்னா சில சாம்சங் டிவைசஸில் எங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணுறப்போ ஒர்க் ஆகல. அதுக்கான ரீசன் என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் அதையும் மீறி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கால் செட்டிங்ஸில் போயிட்டு ஓல்டி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த நீங்கள் சிம்பிளாக பார்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த 4636 அந்த பேஜுக்கு வரலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபோன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் இதில் ஃபோன் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உள்ளே இருக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் இருக்கும். அந்த ஃப்ளாக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஓல்டிஇ ப்ரொவிஷன் ஃப்ளாக். இந்த ஃப்ளாக், அதாவது இந்த பட்டன் இருந்துச்சுனாவே உங்கள் ஃபோனில் ஓல்டி இருக்குன்னு அர்த்தம். அதுவும் டர்ன் ஆஃப்னு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓல்டி ஆனில் தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃப்ளாகை உங்களால் டிசேபிள் பண்ணவும் முடியல, சில ஃபோனில் பண்ண முடியல. நீங்கள் வந்து உங்களால் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த பட்டன் இல்லைன்னா 4G ஃபோனாகவே உங்கள் ஃபோன் இருந்தாலும் உங்கள் ஃபோனில் ஓல்டி சப்போர்ட் இல்லைங்க. சாரி, நீங்கள் வந்து ஓல்டி சப்போர்ட்டுக்காக ஒரு புது ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஜியோவில் வெறும் ஓல்டி மட்டும் தான் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லைங்க. ஜியோ லான்ச் ஆகிறப்பயே அம்பானி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மை ஜியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட லான்ச் ஆக போகுது. அந்த மை ஜியோக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவரல் ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ் ஒன்றா அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஜியோ பிளே ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்கிற ஒரு டிடிஹெச் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 320 சேனல்ஸ், ஆல் லாங்குவேஜஸில் இருக்க ஒரு 320 சேனல்ஸை ஜியோ பிளேக்குள்ளேயே உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனை ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு டிவி சீரியல்ஸோ இல்லை டிவி எபிசோட்ஸோ இல்லை டிவி ப்ரோக்ராம்ஸை நீங்கள் ஒரு வாரத்துக்கான டிவி ப்ரோக்ராம்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா எப்போ வேணால் உங்கள் கன்வீனியன்டான டைமில் நீங்கள் பார்க்கலாம். அதென்ன வெறும் பாஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் தான் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லைங்க. நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங், எந்த ஒரு சேனலில் ஓடிட்டு இருக்கிற ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கான ப்ரோக்ராமையும் நீங்கள் ஈஸியாகவே ஜியோ பிளே மூலமாக பார்க்கலாம். அடுத்து அவங்க ஜியோ சேட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோ சேட்னா ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே தான் ஜியோ சேட் டு ஜியோ சேட் உங்கள் மொபைல் நம்பர் வச்சு ஒர்க் ஆக போகுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜியோ மணி உங்களுக்கான ஒரு பர்சனல் வாலெட்டு. ஸோ நீங்கள் அமௌண்ட் அதில் கேஷ்லெஸ் வாலெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே வேணால் உங்கள் வாலெட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அமௌண்ட் ஈஸியாக பே பண்ணலாம் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ செக்யூரிட்டி, ஜியோ ஆன் டிமாண்ட், ஜியோ டிரைவ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் மை ஜியோக்குள்ளே இருக்குதுங்க. இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 15,000 ஒர்த் சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மை ஜியோ ஆப்புக்கான 15,000 ஒர்த் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு 2017 டிசம்பர் வரைக்கும் ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ நீங்கள் வந்து மை ஜியோ ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கோ இல்லை லைவ் மூவிஸோ நீங்கள் வந்து 1 இயருக்கு ஃப்ரீயாக பார்க்கலாம். அடுத்து ஜியோ ஃபீவர் எதனால் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேட்டா ரேட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கிறாங்க, பிற நெட்வொர்க்ஸ் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால தான் ஜியோ ஃபீவர், இந்தியா ஜியோ டாக், ஜியோ ட்ரெண்ட் எல்லாமே அதிகமானதுக்கு காரணம் இதுதான் ஒரு முக்கியமான காரணம். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி அம்பானி அவர்கள் அவரோட லான்ச் ஈவெண்ட் அப்போ சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள், அதாவது எங்கள் டீமுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். அவர் டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொன்னாருன்னா இந்தியா இஸ் 155th பிளேஸ் இன் டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொன்னாருங்க. இது மூலமாக தான் நம்மளுக்கு தெரியுது இந்தியா வந்து ஒரு ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கழுத்தடிக்குது, அது என்னன்னு படிச்சிருங்க நீங்களே. ஓகே, படிச்சிருவோம். Life cannot be lived without oxygen. Data is oxygen and oxygen should not be storage and unaffordable. அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம லைஃப் வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி தான் டேட்டா இல்லாமல் இப்போ இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் வாழ்றது ரொம்பவே கஷ்டம். அந்த ஒரு ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஷார்ட்டேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வாங்கக்கூடிய காசுலையும் இருக்கணும், ஷார்ட்டேஜாக இருக்கக்கூடாது, அது வாங்கக்கூடிய காசுல இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் டேட்டாவும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வாங்கக்கூடிய காசுலையும் இருக்கணும், அதே மாதிரி ஷார்ட்டேஜாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான், அதாவது இந்த ஒரு கொள்கையை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சிம்பிள் டேரிஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிம்பிள் டேரிஃப்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அது வந்து சிம்பிளானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும்
என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சிம்பிள் டேரிஃப் கிடையாது. அது ஏன் அப்படின்ற விஷயத்த நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த டேட்டா பிளான்ஸ் டேரிஃப் பிளான்ஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப சிம்பிளரான பிளான்ஸ். 1 ஜிபிக்கு 50 ரூபான்ற அட் மினிமம் காஸ்ட்டில் தான் இருக்குதுங்க. நீங்கள் டேட்டா அதிகமாக அதாவது 4 ஜிபியோ இல்லை ஒரு 20 ஜிபியோ வாங்க உங்களுக்கு ஒரு பர் ஜிபி காஸ்ட் குறையிறதா அதில் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது Jan 1, 2017 அப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இதில் காட்டியிருக்கிற 499 பிளானுக்கு தாங்க நீங்கள் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து 4 ஜிபி நெட் ப்ளஸ் நைட் டைம் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் எங்கே வேணால் இப்போ வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டேரிஃப் பிளான் படி பார்த்தீங்கன்னா. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஃப்ரீ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரப்போகிறது இல்லைங்க. அவங்க செலக்டட் சிட்டிஸ் அண்ட் செலக்டட் ஏரியாஸில் ஒரு பப்ளிக் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணுறதா இருக்காங்க. அந்த பப்ளிக் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் நீங்கள் போய் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் கிடைக்கலாம். அடுத்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நைட் டைம் அன்லிமிட்டட் இன்டர்நெட் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அன்லிமிட்டட் இன்டர்நெட்டா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 AM to 5 AM இந்த 2 AM to 5 AM டேட்டா இன்டர்நெட் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்காக முழிச்சிருந்தோம்னா அது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான டைமானு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை தாங்க. ஸோ ஜியோ வந்து வெறும் ப்ரீபெய்ட் மட்டும் இல்லைங்க, அவங்க போஸ்ட்பெய்ட் சிம்மும் தரதாக இருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சிம் எப்போ வாங்கினாலும் சரி உங்களுக்கு சிம் ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் கண்டிப்பாகவே 500 ருபீஸுக்கு பண்ணி தாங்க ஆகணும். ஸோ அந்த 500 ருபீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஜிபி இன்டர்நெட் டே டைம்லையும் உங்களுக்கு நைட் டைமில் அன்லிமிட்டட் அதாவது 2 AM to 5 AM உங்களுக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் தரதாக இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க தெளிவாகவே ரொம்ப எந்த ஒரு டேட்டாவையும் அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மறைக்காமல் தெளிவாகவே அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பாருங்கள். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த டாரிஃப் பிளான்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்காக கொடுத்துருக்கோம். அது கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இத்தனை ஃபீச்சர்ஸ் அம்பானி அவர்கள் ஜியோ சிம் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு தாங்க ரொம்பவே சந்தோஷமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் ஜியோ சிம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃபருங்க. இப்போ இந்த ஜியோ சிம் லான்ச் ஆகிருக்கிறதுனால அதர் நெட்வொர்க்ஸ்க்கு ஷேர் சரியாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இவங்களும் அவங்களோட டேரிஃப் பிளான்ஸை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸுக்கே உங்களுக்கு வந்து 1 GB டேட்டா தரதா இருக்காங்க. நீங்கள் வாசம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே மோசம்ன்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்து ஒரு 1500க்கு நீங்கள் இயருக்கு கட்டினீங்கன்னா உங்களுக்கு 15 ருபீஸ் 1 GB அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி அம்பானி அவர்கள் என்ன சொன்னார் அவரோட லான்ச் ஈவெண்ட் அப்போ என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா we are not like sometimes 4G, mostly 3G and always 2G. We are providing always 4G. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜியோ நெட்வொர்க் வாங்கியிருக்கிற பேண்ட் வந்து வெறும் 4Gல மட்டும்தாங்க இருக்குது. ஸோ ஜியோ முழுக்க உங்களுக்கு வந்து 4G பேண்டில் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஜியோ சிம்மை நம்ம ஒரு மை ஜியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாகவும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஜியோ சைட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் ஆஃபர்ஸில் ஒரு பார்கோட் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் அந்த பார்கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நியரஸ்ட் ஜியோ ஷோரூம்லையோ இல்லை லைவ் ஷோரூம்லையோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ சிம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் செப்டம்பர் 5 லான்ச் ஈவெண்ட் ஆனது ஜியோ சிம் லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜியோ சிம் எப்படி வாங்கலாம்னா நார்மல் சிம் கார்டு நீங்கள் எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ சிம் லான்ச் ஈவெண்ட் செப்டம்பர் 1ஆம் தேதி அம்பானி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு ப்ரூஃபாக கொடுத்து சப்மிட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஆக்டிவேட்டட் ஜியோ சிம்மை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியல. பட் நாம் வந்து அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க, அவ்வளோதான் இப்போதைக்கு ஜியோ பற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஜியோ சிம் கார்டை வாங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா வாங்க போகிறாங்களா அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கன்ஃபார்மாக பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இந்த ஜியோ வந்து நீங்கள் ஆதார் கார்டை கொண்டு போனீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஜியோ கார்டு கிடைக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் சிம் கார்டு வாங்கினா தான் 31 வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட்ஸ் கிடைக்க போகுது. சரிங்க, மறக்காமல் இந்த வீடியோ கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜியோ பற்றி என்ன அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். இதே போல் இன்னொரு வீடியோவில் மிகவும் கூடிய விரைவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சாரிங்க, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஜியோ சிம் கார்டு பற்றியே பேசிட்டு இருந்ததால இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்.
நீங்கள் உங்கள் வீட்டில் ஜியோவை வந்து ஒரு வைஃபை ரவுட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு வைஃபை ரவுட்டர் வாங்கி ஜியோ சிம் கார்டு இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஜியோஃபை அப்படின்ற ஒரு டிவைஸ் வருது. அந்த டிவைஸ் வெறும் 1999. அந்த டிவைஸஸும் உங்களுக்கு நியரஸ்ட் ஜியோ ஸ்டோர்லேயோ இல்லை லைஃப் ஷோரூம்லேயோ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க.